பிடிங்கப்பா பிடிங்கப்பா பத்திரமா பத்திரமா மெதுவா கதிர் செத்துட்டான் போல. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஈஸியா தனாவை கல்யாணம் பண்ணிடலாம். கடவுளே, ஐயோ கடவுளே, கதிர் கண்ணை திறந்து பாரு. கதிர் கண்ணை திறந்து பாரு. கதிர், எனக்கு என்னென்னலாம் குடைச்சல் கொடுத்த பாத்தி அவனை மேல அனுப்பிட்டேன். இப்ப தெரியுதா இந்த கார்த்திக் யாருன்னு. கதிர் 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 கடவுளே, சாரி கதிர், நீ வர மாட்டேன்னு தான் சொன்ன. நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் ஏன் தப்புதான். சாரி கதிர். தனா, நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்ன. இப்ப பேசிட்ட. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பேசிட்டா பாரு மாயா. இப்ப அதுவாடா முக்கியம். எனக்கு நீ பேசுறதுதான் முக்கியம். அட பாவி, அதுக்காக குளத்துல குதிப்பியா? டேய், என்னடா பைத்தியமா நீ? இப்படியாடா பண்ணுவ? ஐயோ அத்தை, நான் எதுவும் வேணும்னுலாம் குதிக்கல. நான் காலை நீட்டினேனா திடீர்னு ஏதோ உள்ளேந்து வந்து காலை பிடிச்சி எடுத்த மாதிரி இருந்துச்சு. குளத்துல என்ன முதலையா இருக்கு அது புடிச்சு இழுக்கிறதுக்கு? ஆனா நம்ம இங்க வந்தப்ப யாருமே இல்லையடா. அப்ப யாரு உன்னை எழுதிருப்பாங்க? அதான் அத்தை, எனக்கு ஒண்ணும் புரியல. பெரியம்மா, அதான் இவனுக்கு எதுவும் ஆகலல்ல, ஏன் நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இல்ல மாயா, அந்த சாமியார் சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் நடக்குது பாத்தியா? நல்ல வேளை நம்ம முன்னாடியே அவன் கையில கயிறு கட்டி விட்டுட்டோம். நல்ல வேலை தானா? அத்தை, காப்பாத்துனது கயிறு இல்ல, தானா தான். எதுவா வேணாலும் இருக்கட்டும்டா. இது பாரு, எப்பவுமே நீ இந்த கயிறை மட்டும் கையில இருந்து கழட்டிடாத என்ன? இனிமே நான் உன்னை இந்த குளத்து பக்கமே கூட்டிட்டு வர மாட்டேன். முதல்ல இங்க இருந்து வா போலாம். நீ சொன்னா சரிதாம்மா. எழுந்துரு. ஏய், இப்ப தப்பிச்சிட்ட. ஆனா உன்னை விட மாட்டேன்டா. சீக்கிரமா உன்னை காலி பண்றேன். சீனு, கை காட்டு. எதுக்கு? நீ கைய காட்டு சொல்றேன். என்ன ஜோசியம் பார்க்க போறியா? கைய காட்டுன்னு சொல்றேன்ல. இந்த கையில இந்த கயிறை கட்ட போறேன். ஆமா, இது என்ன கயிறு? சுவாமி கயிறு. அது தெரியுது, எனக்கு ஏன் கட்டுற? பெரியம்மா கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்காங்க. இந்த கயிறை நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் போட்டுக்கணுமா. வர அமாவாசை வரைக்கும் இந்த கயிறை கையில இருந்து கழட்டவே கூடாது. என்ன திடீர்னு? அது உங்க குடும்பத்துல உள்ள உறவுக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் தலதூக்க போகுது. அதனால ஒரு உயிருக்கு ஆபத்தும் வரப்போகுது. உன் குடும்பத்தை அழிக்க கல்யாணமே பண்ணிக்காம ஒருத்தி பல வருஷமா தவம் இருக்கா. அவளோட கோபமும் சாபமும் உன் குடும்பத்துக்கு ஆபத்தா வந்து நிக்க போகுது. அப்போ அத்தை பயந்து போயிருப்பாங்களே?
ஆமா, எனக்கும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. அந்த புவனேஸ்வரி வேற எப்போ என்ன செய்வான்னு தெரியாது. சோ இது அமாவாசை வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் கையில இருந்து கழட்டவே கூடாது, சரியா? ம் சரி ஓகே. ஏங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ல, அங்க இந்த கயிறை பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இத வாங்கிட்டு வந்தேன். வர அமாவாசை வரைக்கும் இத கையில கட்டியிருந்துட்டு அப்புறம் நம்ம ஊரு கோயில் குளத்துல போட சொல்லி ஒரு சாமியார் சொன்னாரு. இத உங்க கையில கட்டட்டுமா? அது என்ன, எல்லா கோயில்லையும் புருஷன் ஆயுள் மட்டும் முக்கியம்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றாங்க? ஏன் பொண்டாட்டி ஆயுள் முக்கியம் இல்லையா? ஒரு பொண்டாட்டி புருஷன்ல சரி பாதி. புருஷன் நல்லா இருந்தா பொண்டாட்டியும் நல்லதா இருப்பா. இது உங்க கையில கட்டவாங்க. புருஷன் ஆயுளை பத்தி கவலைப்படுறதுல பாதிய புருஷன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதுலயும் காட்டு. நான் என்னைக்குங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம போயிருக்கேன்? கொஞ்ச நாளாவே நீ எதுவும் கேட்டதே இல்லையே. எனக்கு பிடிக்காத விஷயம் மட்டும்தானே நீ பண்ற. உன் தங்கச்சி பொண்ண வெளியே அனுப்புன்னு சொல்லியும் கேட்காம நீ வீட்டுல வச்சிருக்க. அந்த கதிரவன் தப்பான ஆளுன்னு நான் சொல்லியும் அதையும் கேட்காம அவனுக்கு ஆதரவா நீ பேசுற. அவனை நல்லவன்னு வேற சொல்ற. கதிர் நல்லவன் தாங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த கதிரவனை நல்லவன்னு நம்பிட்டு இருக்க. இதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதையா? ஏங்க, நீங்க அவனை சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. கதிர் நம்ம தனவ நல்லா பாத்துப்பான். நம்ம பொண்ணு அவன் கூட சந்தோஷமா. போதும் ஜானகி, போதும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எது சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சரி, பரவாயில்ல. ஒரு நாள் அவனோட உண்மையான முகம் உனக்கு தெரிய வரும். ஏங்க, இந்த கயிறு. ஜானகி, நான் உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. வீட்டோட கௌரவத்தையும் மரியாதையையும் நீ உயிரா நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நமக்குள்ள இப்போ நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கதிர் தான். பெத்த பாசமும் வளர்த்த பாசமும் உன் கண்ணை மறைக்குது. நமக்குள்ள நிம்மதியான வாழ்க்கை வாழறதுக்கு நீ எந்தவித முடிவும் எடுக்கல. ஆனா நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ சம்மதிப்பியா? சொல்லுங்க. இனிமே உன் தங்கச்சி பொண்ணை பத்தியோ அந்த கதிரவனை பத்தியோ என்கிட்ட எதுவும் பேசாத. அவனை நல்லவன்னு சொல்லி அவனுக்காக வாதம் பண்ணக்கூடாது. குறிப்பா அவங்கள திரும்ப வீட்டுக்கு கூப்பிட சொல்லி நீ என்கிட்ட கேட்க கூடாது. அந்த கதிரோட நல்லது கெட்டது எதுக்கும் நீ போகக்கூடாது. அதுக்கு நீ சரின்னு சொன்னா இந்த கயிறை நான் கட்டிக்கிறேன். ஒரு உயிருக்கு ஆபத்தும் வரப்போகுது. உன் குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு இந்த கயிறை கட்டிவிடு. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இந்த கயிறு பார்த்துக்கும். சரிங்க, நான் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். இனிமே அவங்கள பத்தி உங்ககிட்ட பேச மாட்டேன். கதிரோட விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன். நீ இப்ப கொடுத்த வாக்குக்காகவும் ஒரு புருஷனா நான் செய்ய வேண்டிய கடமைக்காகவும் இதை நான் கட்டிக்கிறேன். என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களா இல்ல நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்களான்னு தெரியல. ஆனா உங்களை நேசிக்கிற மனைவியா, உங்களுக்காக மட்டுமே வாழறவளா நான் எப்பவுமே இருப்பேன். இத நான் என் கடமையா செய்யல. உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு உங்களையே சாமியா நினைச்சு கும்பிடுற ஒரு மனைவியா தான் இதை செய்யறேன்.
என்ன சாரு ஏன் டல்லாவே இருக்க? இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு தாலி செய்ய போறோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? எவனோ ஒருத்த மாப்பிள்ளையா வந்து உட்காந்து அந்த தாலியை செய்ய போறோம். அதுக்கு நான் சந்தோஷமா இருக்கணுமா? சாரு, இப்ப செய்யற தாலிய உன் கழுத்துல கட்ட போறது என் பையன் சீனுதான். நீங்களும் அதை தான் ஓயாம சொல்லிட்டு இருக்கீங்க. பேக்கான மாப்பிள்ளைன்னு பிளான் போட்டதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு சுத்தமா தெரியல. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சாரு, என்ன நம்பு. என்ன இப்போதைக்கு சீனுவை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒத்துக்க வைக்க முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு திட்டமே போட்டோம். இதனால என் பையனுக்கு தான் கெட்ட பேர் வரும். இருந்தாலும் நீ என் மருமகளா வரணுங்கிறதுக்காக தான் இதை செய்யறேன். இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். என்ன மச்சா, எல்லா வேலையும் முடிஞ்சா? எல்லா வேலையும் கரெக்டா பண்ணியாச்சு மாமா, ஒரு குறையும் இல்ல. சிபா அண்ணா, ஆசாரிய வர சொல்லிட்டாரு. அவங்களுக்கு நேத்தே சொல்லியாச்சுண்ணே, கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க. மச்சா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. தங்கச்சி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க மச்சா, வாங்க போலாம். அடடே, வாங்க வாங்க. ஐயா, வாங்க வாங்க வாங்க. மாப்ள, வணக்கம். உள்ள வாங்க. வணக்கம் வாங்க 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 வணக்கம். போங்க, எல்லாரும் உள்ள போங்க. சரிம்மா. வாங்க உள்ள வாங்க வாங்க. என்ன மச்சா, யாரோ தெரியாதவங்க எல்லாம் நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்காங்க போல. அதானே, நீங்க எல்லாம் என் மேல கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தியமா புவனேஸ்வரி செஞ்ச வேலைக்கெல்லாம் நான் துணை போகலிங்க. ஐயோ, அவ உங்க வீட்டை எடுத்துக்க பார்த்தது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. தெரியாம தான் கூடவே சுத்திட்டு இருக்கியாக்கும். ஏயா, பஞ்சாயத்துன்னு ஒண்ணு ஊருக்குள்ளார வந்துட்டாலே நேரா அவ பக்கம் போய் நின்று பாயிண்டா பேசிக்கிட்டு இருக்க. அகல, அது எனக்கு சரின்னு படுறத நான் பேசிடுவேன். உங்களுக்கே என் சுபாவத்தை பத்தி தெரியும். இந்த குடும்பத்துக்கு எதிராக நான் எப்பயும் பேசினதே இல்லை. ஐயோ, அப்படி இருந்தா என் பொண்ணை நம்பி நான் இந்த வீட்டில் விட்டுருப்பேனா? சம்பந்தி, இந்த குடும்பத்து மேலேயும் உங்க மேலேயும் எனக்கு எப்பவும் மரியாதை இருக்கு. நீங்க என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நிச்சயமா எனக்கு தெரியும். ஆனா ஒரு அப்பனா பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஓரமா நின்று நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஏன் ஓரமா நிக்கிற? ஏன் உள்ள நான் மழையா பெய்யுது? அண்ணா, இந்த ஆளெல்லாம் நம்பவே கூடாதுண்ணே. சிவா, அவளோட அப்பா இவர்தான். இவர் இல்லாம எப்படி பண்ண முடியும்? நீங்க உள்ள வாங்க. அண்ணா, ரொம்ப நன்றிங்க. இந்த ஆளை பார்த்தாலே இன்னைக்கு வர சும்மா விட சரி மச்சான். ஜானகி, அத்தை, சாரு கையிலே எல்லாருக்கும் காஃபி கொடுக்க சொல்லுமா. பத்மா, அண்ணே, சாரு ரெடி ஆயிட்டாளா? இத கூட்டிட்டு வரேனே. சரி, அப்ப இந்த காஃபி அவகிட்டயே கொடுக்க சொல்லு. சரிங்க நீ. இப்ப வந்துருவா. சாரு, இந்த காஃபி உன் கையால எல்லாருக்கும் கொடுக்கணுமா? கொண்டு போய் கொடு. அவன் என்ன ஒரிஜினல் மாப்பிள்ளையா? நான் வேற போய் அவனுக்கு காஃபி கொடுக்கணுமா? சொன்ன கேளு, புடி. எல்லாம் எத்தால எழுத்து. கொடுங்க. ஐயோ, கொடுங்க. போ. சாரு, காஃபி குடுமா.
சீனு என்ன சீனு பண்ற? இல்ல சாருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. அதான் சிபிஆர் பண்ணி என் மூச்சை கொடுத்து காப்பாத்தலான்னு. கரண்ட் ஷாக் அடிச்சா சிபிஆர் பண்ணனும் எந்த லூசு சொல்லுச்சு? இதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். விடுறி போதும். ஐயோ அம்மா